இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரதமர் மோடியின் கட்டிப்பிடி வைத்தியம் உலக அளவில் புகழ் பெற்றது. பொதுவாக உலக தலைவர்கள் சந்திக்கும் போது கட்டிப்பிடித்துக் கொள்வது வழக்கமான ஒரு சம்பிரதாயம்தான். நம் பிரதமர் மோடியும் உலக தலைவர்கள் பலரையும் கட்டிப்பிடித்து வரவேற்பதை வழக்கத்தில் வைத்திருக்கிறார். இருப்பினும் அவர் தனக்கு நெருக்கமான சில தலைவர்களிடம் அதை வெறும் சம்பிரதாயமாக செய்வதில்லை. அவர்களை பாசம் பொங்க ஆற தழுவிக்கொள்வார், முதுகில் தட்டி கொடுப்பார். அன்பு பொங்க அவர் அரவணைக்கும் போது கிடைக்கும் கதகதப்பில் கல் மனமும் கரைந்து போகும். எனவேதான் அவரது கட்டிப்பிடி வைத்தியம் உலக அரங்கில் பெயர் போனது. புட்டினுடன் மோடிக்கு மிக நெருங்கிய நட்பு உண்டு. அவரை சந்திக்கும் போது மோடியின் கட்டிப்பிடி வைத்தியத்தை பார்க்க முடியும். ட்ரம்புடன் முன்பு நெருங்கிய நட்பு இருந்தபோது அதை பார்க்க முடிந்தது. இன்னும் சில தலைவர்களை மோடி சந்திக்கும் போது அவரது தழுவலின் ரகசியம் தெரியும். அந்த நட்பு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடமும் மோடிக்கு உண்டு. இந்தியா, இஸ்ரேல் இரண்டுமே நெருங்கிய நட்பு நாடுகள். அதையும் தாண்டிய தனிப்பட்ட நெருக்கமான நட்பு மோடி நெதன்யாகுவுக்கு உண்டு. இஸ்ரேலில் மோடி இறங்கியதுமே அந்த நட்பு எவ்வளவு வலிமையானது என்பதை பார்க்க முடிந்தது. விமானத்தில் இருந்து இறங்கியதும் நெதன்யாகுவும் மோடியும் கட்டிப்பிடித்து நலம் விசாரித்தனர். அன்பு பொங்க ஆற தழுவி கொண்டனர். அவர்களிடம் இருந்த நெருங்கிய நட்பு சுற்றி நின்ற இந்திய இஸ்ரேலிய அதிகாரிகளையே வாயடைத்து நிற்கச் செய்தது. You see what you want? Look at it. Ellie. Ellie. ஆனால் இதையெல்லாம் விட தரமான சம்பவம் மோடி பார்லிமெண்டில் உரையாற்றும் நிகழ்வில் நடந்தது. மோடியை வரவேற்று பேசிய நெதன்யாகு அவரது கட்டிப்பிடி வைத்தியத்தின் ரகசியத்தை பகிரங்கமாக போட்டு உடைத்து விட்டார். தனிப்பட்ட முறையில் மோடி தரும் ஹக் ரொம்பவே ஸ்பெஷல், உலக அளவில் மிகவும் பிரபலமானதும் கூட. மோடியிடம் கிடைத்தது வெறும் சம்பிரதாயமான அரவணைப்பு இல்லை, அதில் உண்மையான உணர்வு கொட்டி கிடந்தது. இது நம் தனிப்பட்ட நட்பை மட்டுமின்றி இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஆழமான பிணைப்பையும் பாசத்தையும் காட்டுகிறது. இதை நான் வெறும் வார்த்தைக்காக பேசுவதாக நினைக்க வேண்டாம். உண்மையில் உங்கள் வருகையால் இதுவரை இல்லாத ஒரு விதமான நிகழ்ச்சியில் உறைந்து போய் நிற்கிறேன் என்று மோடியை பார்த்து நெதன்யாகு சொன்னார். நெதன்யாகுவின் இந்த பேச்சால் மீண்டும் ஒரு முறை நம் பிரதமரின் கட்டிப்பிடி வைத்தியம் சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது. Greeted you in the airport, and just as you came down the steps, we embraced each other. Because Prime Minister Modi's personal embrace is something special. It's called the Modi hug. It's well known around the world. And when you hug someone closely, truly, you know it's not an act, it's a real thing. It's called the Modi hug. So I want to return the hug here too from every single one of the Knesset members. So I want to return the hug here too from every single one of the Knesset members. And it's not only an indication of the personal relations or the personal friendship between us, but it really reflects the warmth of the tie between our two peoples.